துலாம் ராசி நேயர்களே, கார்த்திகை மாதம் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கிறார். அவரோடு புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறார். இதனால் புதன் சுக்கிர யோகம் ஏற்படுகிறது. எனவே பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். கார்த்திகை மாதம் 2ஆம் தேதி குரு வக்கரம் பெறுகிறார். இது அவ்வளவு நல்லதல்ல. 10ல் குரு பதவியில் மாற்றம் என்பது ஜோதிட பொன்மொழி. ஆனால் அவர் கார்த்திகை 2ஆம் தேதி முதல் வக்கரம் பெறுகிறார். எனவே பொருளாதார பற்றாக்குறை அகலும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். தொழில் உத்தியோகத்தில் திடீர் திருப்பங்கள் ஏற்படலாம். பிறவிய லாபங்கள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டுகளில் இருந்து அழைப்புகள் வரலாம். ராசிநாதன் தனஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் அற்புதமான நேரமாகும். தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும். தெய்வீக பயணங்களில் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் இதை செய்வேனா அதை செய்வோமா என்று சிந்திப்பீர்கள். நல்ல சம்பவங்கள் நடைபெறும். உங்கள் ராசிக்கு 2க்கு 7க்கு இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் சகாய ஸ்தானத்திற்கு சஞ்சரிக்கும் இந்த நேரம் சுப செய்திகள் வந்த வண்ணம் இருக்கும். எனவே ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம், வாகன மாற்றம் போன்றவை வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். எதிலும் யோசித்து நிதானமாக செயல்படுவது நல்லது. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத பதவி உண்டு. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் உண்டு. மாற்றுத்திறனாளிகளும் ஒத்துழைப்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் உருவாகும். கலைஞர்களுக்கு நட்பு கை கொடுக்கும். மாணவ மாணவியர்களுக்கு மதிப்பெண் உயரும். இம்மாதம் கந்தன் வழிபாடு மிகவும் சிறப்பு தரும்.